ஏய் நான் அப்பத்துல இருந்து வேண்டாம் வேண்டாம் தானே சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே கேட்காம மறந்து வச்சேன். சரி சரி எனக்கு சரி எப்படி எரியுது பாரு. ஏய் இசை ஐயோ. சரி சரி இசை 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 இங்க பாரு இங்க பாரு நிஜமாவே எரியுதா? ஏய், எனக்கு ரொம்ப கத்தாத. சில்லுன்னு இருக்கு. ஒளி உயிர் போகுதுன்னு சொல்றேன். சரிதான கேள்வி கேக்குற? ஏய், இசை 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 கத்தாத கத்தாத அமைதி அமைதி. நான் உன்னை பண்றேன் தப்பா நினைச்சு கூடாது. ஐயோ. விஷால். அது செஞ்சா என்னது விஷால்? எரிச்சல் டக்குன்னு போயிடும். மாயமா மறைஞ்சிரும். அப்படியே மறைஞ்சிரும். ஏதாவது பண்ணு விஷால். இரு இரு எனக்கு இது பாரு, இரு எப்படி எரியுது பாரு. இரு இரு இந்த பாரு இந்த பாரு நான் அதை மட்டும் பண்ணனா அப்புறமா என்கிட்ட சண்டைக்குலாம் வரக்கூடாது. ஐயோ நான் எதுவும் பண்ண மாட்டேன். சண்டைக்கு வர மாட்டேன். எதுவுமே பண்ண மாட்டேன். எரியறத ஸ்டாப் பண்ணு ப்ளீஸ். ஓகே ஓகே எங்க பாரு என்ன பாரு என்ன பாரு என்ன பாருங்கறல்ல பாரு என்ன பாரு என் கண்ணை பாரு நல்லா பாரு. விஷால். ஐயோ இப்போ என்ன பண்ண? சரி கத்தாத கத்தாத நான் உன்னை கேட்டு தானே கிஸ் பண்ணேன். நோ. ஏய் 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 சொன்னா வலிக்குதுன்னு சொன்னா இப்படி தான் நீ கிஸ் பண்ணுவியா? ஐயோ இசை இல்ல போடி. ஏய் ஏய் இசை நில்லு இசை ஐயோ கோபப்பட்டு போறாளே தப்பா நினைச்சிருவாளோ. சிந்தாமணி எதுக்கு என்ன வர சொன்ன? ஏன் ருக்மணி, வர்ஷினிய இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே வீட்ல வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? என்ன சிந்தாமணி திடீர்னு இப்படி பேசுற? பின்ன என்ன ஆண்டி, நீங்க அமைதியா இருந்தா வர்ஷினி கல்யாண விஷயத்துல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் அவங்க வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களை பத்தியோ வர்ஷினி பத்தியோ யாருமே யோசிக்கவே மாட்டாங்க. அசோக்குக்கு கண் பார்வை வந்த உடனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சுபத்ரா சம்பந்தி தானே சொன்னாங்க. அத்தை சொன்னாங்க சரி, அது எப்ப ஆண்டி நடக்கும்? இத பாருங்க ருக்மணி, இந்த விஷயத்த தள்ளி போடாம நேரா எங்க அண்ணிக்கிட்ட போய் தட்ட மாத்திக்கலாம்னு சொல்லிடுங்க. நான் உங்க பொண்ணு நல்லதுக்காக தான் சொல்றேன். அவ இந்த வீட்டு மருமகள் ஆகணும்னா நீங்க தான் முதல்ல ஆரம்பிக்கணும். நீங்களா பேசாம எங்க இருந்து யாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க, அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ சொல்றது புரியுது, ஆனா சம்பந்தி கிட்ட போய் நானா இத பத்தி எப்படி பேசுறேன்னா தெரியல. நீங்க தயங்காதீங்க ஆண்டி, நான் சொல்ற மாதிரியே பண்ணுங்க. அத்தை உடனே சரின்னு சொல்லுவாங்க. நீங்க வேணா பாருங்க. என்னங்க நீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல? எனக்கு ஒன்றும் ஆகல, பரவாயில்ல, நீ போ போ. ஏய் இசை இசை என்னாச்சு? இசை இசை என்னாச்சு? என்னாச்சு என்னாச்சு இசை? ஏதாவது கனவா? இசை இசை விஷால் என்னாச்சுமா? விஷால் கதவு தரப்பா. சரி இசை நீ இரு இரு ஒரு நிமிஷம் வரேன். கதவு தர. விஷால் என்னாச்சு? இசை கதவு தர. இசை விஷால் விஷால் என்னாச்சு? ஏன் இசை கத்துறா? ஒண்ணும் இல்ல. இசை மெதுவா மெதுவா. இசை என்னாச்சு? என்னாச்சுமா? என்னம்மா? இல்லம்மா அவ ஏதோ கனவு கண்டிருக்கா போல. ஓ இசை என்னம்மா? என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி கத்துன? இசை ரொம்ப இருமா, பயந்துட்டியா? போதும் நீ கொஞ்சம் தண்ணி குடி. பல்லவி தண்ணி எடுத்துட்டு வாமா. சீக்கிரம் வா. இரு இசை இரு, பயப்படாத, ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இரு இல்லம்மா. கொஞ்சம் தண்ணி குடிச்சு சரியாயிடும். பல்லவி, பல்லவி சீக்கிரம் குடு. அம்மாட்ட குடு. இந்தா முதல்ல இந்த தண்ணியை குடி. மெதுவா மெதுவாமா, மெதுவா குடி. நாளைக்கு ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்ல? இப்ப நீ படுத்து தூங்குறியா? இல்ல, எனக்கு தூக்கம் வரல. என் கண் முன்னால நெருப்பு எரியறத கண்ணுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. ஐயோ இசை நீ வாமா. இங்க பாரு இசை, நீ உள்ளுக்குள்ள ரொம்ப பயந்து போயிருக்க. அந்த பயத்துல இருந்து நீ எப்படியாவது வெளியில வந்துரு. இப்ப நீ நல்லாதான் இருக்கமா. நாங்க எல்லாரும் உன் பக்கத்துல தானே இருக்கோம். நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுமா, அப்புறம் சரியாயிடும். மாமா எனக்கு தூக்கம் வரல மாமா. சரி நீங்கெல்லாம் போங்க. சரி வாங்க நாம எல்லாரும் போலாம். வாங்க. இசை ப்ளீஸ்
ப்ளீஸ் அத்தை. பயப்படாத இசை. வா வா, இங்க வந்து உட்காரு. உட்காரு. படுத்துக்கோ இசை. படு. ஓகேவா? அத்தை இருக்கல்ல, பயப்படாத. நானே நாளுக்கு நாள் அத்தை மனசுல இல்லாத குழந்தைய நினைச்சு அத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத கேட்க கேட்க ஒவ்வொரு நாளுமே அத்தைய நான் ஏமாத்துறேன்னு எனக்கு அவ்வளோ கில்ட்டியா இருக்கு. இதுல நீ வேற சும்மா இரிட்டேட் பண்ணாத. நான் இரிட்டேட் பண்றேனா? நான் இரிட்டேட் பண்றேனா? பின்ன இல்லையா? இரிட்டேட் பண்ணலையா? இந்த பாரு இசை, நீ ரொம்ப டென்ஷனா இருக்கன்னு மட்டும் தெரியுது. அம்மாவுக்கு உன் வயித்துல குழந்தை இல்லைங்கிற உண்மை மட்டும்தான் தெரியாது. மத்தபடி வர்ஷினி வயித்துல வளர்ற குழந்தை உண்மைதானே? உன்கிட்ட சொன்ன ஆசைய அந்த குழந்தை வழியா ஃபுல்ஃபில் பண்ணிப்பாங்க, அவ்வளவுதானே? விஷால், நீ எவ்ளோ ஈஸியா சொல்லிட்டல்ல. வேற என்ன பண்ணணும் இசை? உன்ன மாதிரி ரொம்ப சீரியஸா இருந்தா சீக்கிரம் ஏஜ் ஆயிடும். ஐயோ, அதெல்லாம் எனக்கு வேணாம்பா. விஷால் இரு, ஓகே, கூல் கூல். இந்த பாரு இசை, நீ இவ்ளோ ஃபீல் பண்ற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணன்னு சொல்லு. சரி சரி, இந்த பாரு, அம்மா கிட்ட பொய் சொன்ன. ஆனா அந்த பொய்யை யாருக்காக சொன்ன? வர்ஷினியும் ராகவும் நல்லா இருக்கணும்னு தானே சொன்ன. இதுல நீ வருத்தப்பட என்ன இருக்கு? இன்னும் சொல்ல போனா மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நீ உன் லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிற பாத்தியா? இந்த மனசு வேற யாருக்கு வரும் சொல்லு? இருந்தாலும் எனக்கு அத்தைய நினைச்சா. இந்த பாரு இசை, நீ கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு நல்லதுதான் நடக்கும். அப்படியே நான் சொல்றதை நீ நம்பலன்னா இதை விட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. அதை மட்டும் நாம இப்ப ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோ, அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே ஸ்மூத்தா முடிஞ்சிரும். சரி, சஸ்பென்ஸ் வைக்காம சீக்கிரம் என்னன்னு சொல்லு விஷால். அத்தையோட மனசு கஷ்டப்படாம இருக்க ஏதாச்சும் ஒரு வழி இருந்தா அதுவே எனக்கு போதும். அது என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அது என்னன்னு உடனே சொல்லு விஷால். இசை, அது என்னன்னு நான் சொல்லிடுவேன். ஆனா நீ அப்புறமா என் மேல கோவம்லாம் போடக்கூடாது, ஓகேவா? ஓகே ஓகே. அது என்ன மறுபடியும் நேத்து மாதிரியே நேமாத்தி கிஸ் பண்ண போறியா? ஏய், நோ 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 நோ. நான் ஒரு பக்கா ஜென்டில்மேன், ஓகே? உனக்கு தெரியும்ல. நம்பிட்டேன். சரி, விஷயத்த சொல்லு. அம்மா ஆசைப்படுற மாதிரி நீயும் அம்மாவாயிட்டனா அப்புறம் யாருக்கும் எந்த கவலையும் இருக்காதுல்ல. நமக்குன்னு ஒரு குட்டி இசையோ குட்டி விஷாலோ வந்துட்டா எல்லாமே சால்வ்டு. என்ன சொல்ற? ஐடியா எப்படி இருக்கு? உனக்கு ஓகே தானே? என்ன? இதுதான் உன்னோட பிளானா? ஆள பாரு. ஐயா, ஆள பாரா? ஒரு நல்ல ஐடியாவை சொல்றேன். போ போ, பிடிக்கலனா போ. இட்ஸ் ஓகே விஷால். உன் வாழ்க்கையில எல்லாமே பொறுமையா தான் வந்து சேரும் போல இருக்கு. ஓகே,